இந்த வீடியோவை பாருங்க. அவங்க பண்ண பாவத்துக்கு இறைவன் மேல இருக்காரு, பண்ண தக்க கூலி கிடைக்கும். கூடிய விரைவில் வாதத்தால பக்கவாதத்தில் படுத்தபடிக்காகி எந்த கையில கழுவுறாரோ அந்த கையில சாப்பிட்ற நிலைமை அந்த நவீனுக்கு வரும். அந்த நிலைமை வர்றப்ப பண்ண பாவங்களை நவீன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். உன்னை கூப்பிட்டு செல்லம் கொஞ்சாம கரெக்டா 4 கேள்வி கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாம் பக்கவாதம் வந்துடணும். அதுல என்ன சொல்ற, அவங்க எல்லாம் வந்து பாவம் பண்ணவங்களுக்கு பக்கவாதம் வரணுமா? ஒரு பிசியோதெரபிஸ்ட் எவனாவது இந்த மாதிரி பேசுவானா? பக்கவாதம் வந்தவங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க குடும்பம் எவ்வளவு தவிக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு பக்கவாதம் வந்தா அந்த குடும்பமே ஸ்தம்பிச்சு போயிடும். தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணணும். அட்மிட் பண்ணவங்களை அடிக்கடி போய் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு நடக்கிற வரையும் வீட்டுல வச்சு அவருக்கான ஒரு நர்ஸ், ஒரு கேர்டேக்கர், சாப்பாடு அவர் கையால எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷனுக்கு சாப்பிட கூட முடியாம ஸ்பூன் ஃபீடிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிசியோதெரபி ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அவர் திரும்ப செயல கொண்டு வரணும். திரும்ப எந்திரிச்சு அவர் நடக்க வைக்கிறதுக்குள்ள அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ஈஸியா சொல்ற, அவன் பண்ண பாவத்துக்கு அவனுக்கு பக்கவாதம் வரணும்ட்டு. ஒரு பிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி பேசலாமா? பிசியோதெரபிஸ்ட் கூட ஒரு பொதுவான ஒரு மனுஷன் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். இந்த ஊர் கிழவிங்க இருக்குல்ல, ஊர் கிழவிங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து அடுத்தவனுக்கு சாபம் கொடுக்கும். அவங்க கூட இவ்வளவு கேவலமா சாபம் கொடுக்க மாட்டாங்க. உன்னால பிசியோதெரபிஸ்டுக்கே எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? உன்னை ட்ரால் பண்ணி வீடியோ போடுற எல்லாருமே சொல்ற முதல் வார்த்தை, நீங்க டாக்டரா? பிசியோதெரபிஸ்ட் தானே. பிசியோதெரபிஸ்ட் எப்படி டாக்டர்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் கேள்வியே ஆரம்பிக்கிறோம். என்னடா டாக்டரு நீயே சொல்ற பிசியோதெரபிஸ்ட்னு? உடம்பு பிடிச்சு விடுறவன், மசாஜ் பண்றவன் பேர் தான் பிசியோதெரபிஸ்ட். பிசியோதெரபிஸ்டுக்கே அவமானம், அசிங்கம். இதுல அன்னைக்கு அவரு கேட்கிற இன்டர்வியூ எடுக்கிற, கலாட்டா சேனல் இன்டர்வியூ எடுக்கிற அவரு கேட்கிற, நீ படிச்சிருக்கியாமா அப்படின்னு கேட்கிற. முதல்ல நீ படிச்சிருக்கியா? படிச்ச யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா? மக்களே, நான் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம நான் பேசுறேன், தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க. வாப்போன்னு நான் பேசுறேன். ஏன்னா எனக்கு வந்து நான் முன்னாடி வரை இவர் தான் பேசியிருந்தேன், இப்ப கூட இவர் தான் பேசுறேன். ஆனா எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது சொல்லுங்க? ஓப்பனா தெரியுது மனநல அவருக்கு பட்டிருக்கு, மனநல பாதிக்கப்பட்டவர்னு ஓப்பனா தெரியுது நம்மளுக்கு. அதை சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. சொன்னவருக்கே வந்து அவர் பாவம் பண்ணிட்டாரு, அவருக்கு பக்கவாதம் வரணும்னு யோசிக்கிற ஒரு மனுஷனை எப்படி நம்ம மதிக்க முடியும் சொல்லுங்க? அகமது மீரன் கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், இருக்கிறது பிசியோதெரபி. ஸோ அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நல்ல ஒரு நோபலான ஒரு ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்கே வந்து அசிங்கத்தை கொண்டு வர மாதிரி இந்த ஆள் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த பேரை. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வந்து கால் அவுட் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. உனக்கு மான மரியாதை இல்லை இந்த நாட்டுல, அது தெரிஞ்சிருச்சு. பிசியோதெரபிக்கு இருக்கிற மான மரியாதையை தயவு செஞ்சு வாங்கிறாதையா, உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். பிசியோதெரபிஸ்டுக்குன்னு ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு இந்த சொசைட்டில. தயவு செஞ்சு அதை ஸ்பாயில் பண்ணிடாத. உனக்கு ஆல்ரெடி மான மரியாதை போயிடுச்சு இந்த நாட்டுல. இன்னும் இந்த மாதிரி ஆட்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க மக்களே. அந்த ஆளுக்கும் சரி, அவருக்கு அகேன்ஸ்டா வீடியோ போடுற எங்களுக்கு அகேன்ஸ்டாவும் சரி, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவர்லாம் வந்து ரெஸ்பெக்டா ஏர்ன் பண்ணணும். ரெஸ்பெக்ட்ன்றது கேட்டு வாங்க கூடாது, தன்னால கிடைக்கணும். ரெஸ்பெக்டபிளா பேசுங்கன்னு கூட தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. அதனால நடந்துக்கிறது அப்படி. சோ நீங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்றீங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்றோன்றதை யோசிச்சு பண்ணுங்க. நீங்க அவர் பண்ற ஜோக்கர் தனத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த லெவல்ல வந்து நிக்கிறாரு அந்த ஆளு. இவ்வளவு கேவலமா வந்து நிக்கிறாரு இந்த மனுஷன். இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் ஆணவத்தின் உச்சியில ஆடுவார். சோ ஒரு முடிவெடுங்க, தயவு செஞ்சு ஒரு முடிவெடுங்க. அவர் வீடியோஸை பாக்குறத நிறுத்துங்க. இப்போவே அவரை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல. நன்றி, வணக்கம்.